ரஜினி அவர்களோட திரைப்படத்தை வந்து சுந்தர் சி அவர் இயக்க போகிறதா ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. இது வந்து கமலஹாசன் சாரோட ப்ரொடக்ஷன் அது வெளிவர போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படம் எந்த மாதிரி இருக்கும்? ரஜினி இப்போ வந்து சுந்தர் சி வேற ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. தலைவர் எங்க மூஞ்ச காட்டினா போதும்டா அவ்வளோதான், அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் அரசியலில் குதிக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அவர் வந்து ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்பை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாருமே அரசியலுக்கு வர மாட்டாங்க. இல்லை, இவர் கதை சொல்ல மாட்டேங்கிறார். எனக்கு முதல்ல எடுத்தவொடனே யாருக்கும் கதை சொல்லி பழக்கம் இல்லை அப்படின்னு சுந்தர் சி சொல்கிறாரு. இது எப்படி ரஜினிக்கும் கமல்ஹாசன் ஒர்க் அவுட் ஆகும்? ரிட்டையர்மெண்ட் வர அறிவிச்சிட்டார் ரஜினி சார். இன்னும் 2 படம் தான் பண்ணுவேன். ஒரு படம் சுந்தர் சியோட பண்ணுவேன், இன்னொரு படம் நானும் கமலஹாசனும் இணைஞ்சு பண்ணுவோம், அதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் ரிட்டையர் ஆகணும்னு அவங்க ஒய்ஃப் சம்மதிக்கலை. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் செலிபிரிட்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பைல்வா ரங்கநாதன் சார் தான் இருக்கார். சார் வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சார் நல்லா இருக்கீங்களா? ஓகே சார். சார் இன்றைக்கி வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ரஜினி அவர்களோட திரைப்படத்தை வந்து சுந்தர் சி அவர் இயக்க போகிறதா ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. இது வந்து கமலஹாசன் சாரோட ப்ரொடக்ஷன் அது வெளிவர போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படம் எந்த மாதிரி இருக்கும்? ரஜினி இப்போ வந்து சுந்தர் சி வேற ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது முடிஞ்ச பிறகு தான் முக்குத்தி அம்மன் 2. ஆமாம், அது முடிஞ்ச பிறகு தான் இது பேசணும். ரெண்டாவது, சுந்தர் சி வந்து ஏற்கனவே ரஜினிகாந்த் வச்சு படம் டைரக்ட் பண்ணவர் தான். இல்லை, சுந்தர் சி கமல்ஹாசனை வச்சு டைரக்ட் பண்ணவர். அந்த படம் பயங்கர ஃப்ளாப்பு. ஆமாம் சார். ஸோ கதையை இவர் கதை சொல்ல மாட்டேங்கிறார். எனக்கு முதல்ல எடுத்தவொடனே யாருக்கும் கதை சொல்லி பழக்கம் இல்லை அப்படின்னு சுந்தர் சி சொல்கிறாரு. இது எப்படி ரஜினிக்கும் கமல்ஹாசன் ஒர்க் அவுட் ஆகும்? ரஜினி சார் வந்து கதை கேட்டுட்டு தான் உள்ள என்ட்ரி ஆவார். முதல்ல ஒன்லைன் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி ஒன்லைன் ரெடி பண்ணி, ரெண்டாவது இவருக்கு என்ன ஈக்குவல் இருக்கோ அதே அளவு அவருக்கு ஈக்குவல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கதை எப்படி எழுத போகிறாருங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி சார் இப்போ ரஜினி சார் வந்து சூஸ் பண்ணுற டேரக்டர்ஸாக இருக்கட்டும். இப்போ வந்து பீஸ்ட் படம் ஓடிட்டு இருக்கிறப்போ வந்து டக்குன்னு நெல்சனை கூப்பிட்டு எனக்கு ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜெயிலர் படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம லியோ படம் ஓடிட்டு இருக்கிறப்போ லோகேஷ் கனகராஜை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, அவர் வெற்றி பெற்ற குதிரைகள் மேலே சவாரி செஞ்சு பழக்கப்பட்டவர். எப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி ப்ரூவ்டு டைரக்டர், வெற்றி நிரூபித்த டைரக்டரை தான் அவர் கூப்பிடுவார். பாராட்டி பேசுவார். கதை பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஒர்க் பண்ணுவார். கதை பிடிக்கலாம் அப்படி விட்டு போயிடுவார். ஹரியை கூட கூப்பிட்டு பாராட்டினார். ஹரி கொஞ்சம் சொன்ன கதை அவருக்கு பிடிக்கல, அதனால் அவர் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ அந்த மாதிரி வெற்றி பெற்ற குறையாக இருந்தால் ஒரு கேரண்டிங்கிறது, மினிமம் கேரண்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்காகவும் இருக்கலாம். வெற்றி பெற்றார். ஆனால் வந்து லியோ படத்தை பார்த்து லோகேஷ் கனகராஜை கூப்பிட்டாரு. லியோ படத்தை பார்த்து லோகேஷ் கனகராஜ் சார் கூப்பிட்டாரு. ஆனால் லோகேஷ் கனகராஜ் சார் அது படம் பண்ணுவாரா இல்லையாடே தெரியாத. இல்லை, அவரே இப்போ நடிச்சிக்க போகிறாரு. அதான் ஒரு அவரே நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது இப்போ போகணும், அது முடியணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்காங்க. சுந்தர் சி ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்காரு, லோகேஷ் கனகராஜ் ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்காங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக வர்றதுக்கு எப்படியும் ஒரு 6 மாதத்துல ஒரு வருஷம் ஆகலாம். அதான் இப்போ ரிட்டையர்மெண்ட் வர அறிவிச்சிட்டார் ரஜினி சார். இன்னும் 2 படம் தான் பண்ணுவேன். ஒரு படம் சுந்தர் சியோட பண்ணுவேன், இன்னொரு படம் நானும் கமலஹாசனும் இணைஞ்சு பண்ணுவோம், அதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ரிட்டையர்மெண்ட்டை பற்றி வெளியிட்டார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, இது அவர் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் ரிட்டையர் ஆகணும்னு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாலே முடிவு பண்ணார். அவங்க ஒய்ஃப் சம்மதிக்கலை. அதான் எல்லோரும் கொடுக்க ரெடியாக இருக்காங்க, 150 கோடி 200 கோடின்னு நடிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மனைவியுடைய வற்புறுத்தலுக்காகவும் குடும்பக்காரங்களுக்காகவும் சரி அவருக்கும் ரிலாக்ஸ் வேணும் இல்லையா, அதனால் நடிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அவரும் வந்து சிரமப்பட்டு, அதாவது ரஜினியுடைய படத்தில் ரஜினி போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னாலும் ஒரு 25 நிமிஷம் மேலே வராது. மிச்சம் எல்லா பெரிய கேரக்டர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கதையை கொடுத்து இவர் மீதியே செஞ்சிருவார். ரஜினி படத்தில் ரஜினி ஒரு துணை நடிகராக தான். அந்த காலம் பாட்ஷா மாதிரிலாம் ஃபுல்லாக ஆக்கிரமித்து அவர் பண்ண காலம்லாம் போச்சு. தலைவர் எங்க மூஞ்ச காட்டினா போதும்டா அப்படி, அவ்வளோதான், அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டார். வந்து நடந்துட்டு போனார் அப்படின்னா கைத்தட்டல் வந்துடும், வசூல் வந்துடும். அந்த மாதிரி இதுக்கப்புறம் அரசியலில் குதிக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லவே இல்லை, வாய்ப்பே கிடையாது. இல்லை, அவர் வந்து ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்பை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாருமே அரசியலுக்கு வர மாட்டாங்க. தான் குடும்பம் உண்டு, தான் உண்டு, தொழில் உண்டு இருக்க அஜித் எடுத்துங்க.
அவரும் அப்படிதான். அரசியல் ஜெயலலிதா அழைத்துமே அஜித் வரல, நீங்கள் வாங்க அப்படின்னு ஜெயலலிதா சொன்னாங்க. இளைஞரணி அதிமுக பொறுப்பு எடுத்துங்க, உங்கள் வேலை நம்பிக்கை இருங்களான்னு சொன்னாங்க. அவரும் வரமாட்டேன்னார். ஒரு பீஸ்ஃபுல்லான அந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான லைஃபை அஜித்தும் விரும்புகிறாரு, ரஜினியும் விரும்புகிறாரு. வாய்ப்பு இல்லை வரத்துக்கு, வாய்ப்பே இல்லை, அதில் சந்தேகமே இல்லை. அவரே தெளிவாக சொல்லிட்டார், நான் வரமாட்டேன், எனக்கு வயசாகி போச்சு, என்னால் அதில் தீவிரமாக இறங்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டார். ஒரு கேட்ட கேள்விகள் எல்லாமே சூப்பராக பதில் சொன்னீங்க சார். மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு கெஸ்ட்டோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக். ரொம்ப நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.